டெலிவரி வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களாண்ணே, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டு, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கயா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கோ பயமா இருக்கியா. நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிகளா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஆஸ்பத்திரியில போட்டையா, அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியமான வண்டியோ அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா, அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கயா, உங்களால முடிஞ்சது போடுங்கயா. ஐயா போடுங்கயா, பாவையா போடுங்கயா, எல்லாரும் போடுங்கயா. பாவையா முடிஞ்சது போடுங்கயா, பாவையா போடுங்கயா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, வத்தல் போடாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா, போய் ஹாஸ்பிடல் போய் பையா குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணம் எல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா ஐயோ ராசா துடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்ற ஐயா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே. சாமி தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.
அடடே தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபா உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்ட எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட விரசா மாறிப்போ. தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? நீ மணி கேட்கிற கடை எங்க ஆத்தாப்ப வாட்சி ஏண்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற? மணி மணி மணியா புழக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? பிச்சு புடுற ஆட்கள் ஒண்ணு. மணி எங்க வந்து கேக்குற நீ? கொய்யால ஐயோக்கிய பயலே, மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ, என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏன் என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? கட்சியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடிங்கடா. ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும்? அங்க போய் கேளு. வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா, ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன், நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டாரையா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன்? தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா 1 2 நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான்? 3000 ரூபாய் காசு பெருசாடா? யோ, 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா. யோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் போனா வருமா? இன்னும் என்னடா அவன்ட பேச்சு? தலைவர் மோசமான ஆளியா? நேத்து ஒருத்தர் வழி கட்டதுக்கு கட்டியா? வாய்க்க ஒரு பணம் எழுதி வைத்தாரியா? சீக்கிரம் கழுத்தையா? எல்லாத்தையும் போட்டாச்சுனே. தலைவா, இவ்வளவுதான் கடைசியில. இந்தாங்க பையன் துண்டோம். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க போடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க தலைவா, ஓட்டுங்க. இருக்கு.